அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆசுகவி அக்குபஞ்சர் சென்டர் டாக்டர் ஆசுகவி நவநீதகிருஷ்ணன் வழங்கும் பொங்கல் சிறப்பு கவியரங்கம். இப்போது டாக்டர் ஆசுகவி நவநீதகிருஷ்ணன் கவியரங்கத்தை தொடங்கி வைக்கிறார்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆசுகவி அக்குபஞ்சர் சென்டர் வாழ்க வளமுடன். கவியரங்க தலைமை பாப்பாக்கோடி ஈரா செல்வமணி அவர்கள் இப்பொழுது கவியரங்கத்தை நடத்துகிறார்கள். தமிழ் எனக்கு அலங்காரம், தமிழ் எனக்கு அழகோவியம், தமிழ் எனக்கு அரணியம், தமிழ் எனக்கு ஆதாரம், தமிழ் எனக்கு ஆனந்தம், தமிழ் எனக்கு ஆகாரம், தமிழ் எனக்கு ஆணவம், தமிழ் எனக்கு எல்லாமுமாக தமிழுக்கு வணக்கம் சொல்லி இனிய தைமகளின் வருகைக்காக கவியரங்க தலைமை என்னும் நிலையிலே இக்கவியரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திட்ட ஆசுகவி நவநீதகிருஷ்ணன் அவர்களுக்கும் அரங்கம் அளித்த காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி அவர்களுக்கும் ஏற்பாடு செய்த முனைவர் கணபதி சுப்பிரமணியனார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி கவிதை பாட வந்திருக்கின்ற அனைத்து கவிஞர்களையும் அன்போடு வரவேற்று எனது தலைமை கவிதையை வாசிக்கின்றேன். தொட்டிலிலே நீரூற்றி சுண்ணாம்புக்கல் ஆற வைத்து செம்மண் சுவர் வீட்டினை கட்டிலிலே ஏறி நின்று, தொட்டிலிலே நீரூற்றி சுண்ணாம்புக்கல் ஆற வைத்து செம்மண் சுவர் வீட்டினை கட்டிலிலே ஏறி நின்று காணாததற்கு கயிறும் கட்டி வெள்ளையடித்த காலமெல்லாம் மாறிப்போச்சு. சும்மா கிடக்கும் அம்மாம்பெரிய முற்றத்தை அடித்து பெருக்கி சுத்தமாக்கி போட்டி போட்டு கோலம் போட்டு, அடித்து பெருக்கி சுத்தமாக்கி போட்டி போட்டு கோலம் போட்டு யாரும் மிதித்து விடக்கூடாதென விடிய விடிய விழித்து நின்ற காலமெல்லாம் மாறிப்போச்சு. 5 மணிக்கு முன்னாடி ஆற்று தண்ணியில் முங்கு போட்டு தந்தி அடிக்கும் பல்லோடு, 5 மணிக்கு முன்னாடி ஆற்று தண்ணியில் முங்கு போட்டு தந்தி அடிக்கும் பல்லோடு பொங்கல் வைக்க தண்ணி கொண்டு வந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு. ஆட்சியோடு தாத்தாவிடமும் மாறி மாறி காலில் விழுந்து, ஆட்சியோடு தாத்தாவிடமும் மாறி மாறி காலில் விழுந்து ₹1 துட்டை வாங்கி மூச்சு முட்டை மிதிவண்டி மிதித்து, ₹1 துட்டை வாங்கி மூச்சு முட்டை மிதிவண்டி மிதித்து கொளுத்தும் வெயிலில் வேர்த்து விறுவிறுக்க வெள்ளை திரையும் புழுதியுமாக கொட்டகையில் படம் பார்த்த காலமெல்லாம் மாறிப்போச்சு. பட்டுத்தாவணி சரசரக்க மொட்டை வீழ்ந்த மலர் போல சூட்டிய மலர் ஒரு திசையிலும் சுடர் விழிகள் மறு திசையிலும், பட்டுத்தாவணி சரசரக்க மொட்டை வீழ்ந்த மலர் போல சூட்டிய மலர் ஒரு திசையிலும் சுடர் விழிகள் மறு திசையிலும் படபடக்க வந்து நிற்கும் அத்தை மகள் முன்னாடி தலை வலிக்கும் என தெரிந்தும் தைரியத்தை வரவழைத்து கரும்பை உடைத்து கடித்து கையில் கொடுத்து கண்ணடித்து மறைந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு. தென்னந்தோப்போ புளியந்தோப்போ ஆத்தங்கரையோ குளத்தங்கரையோ மறக்காமல் மறுநாள், தென்னந்தோப்போ புளியந்தோப்போ ஆத்தங்கரையோ குளத்தங்கரையோ மறக்காமல் மறுநாள் குளித்து கரையேறி பொங்க வச்ச சோறை தூக்குவாளியில் சுமந்துக்கிட்டு போட்டி போட்டு சாப்பிட்ட காலமெல்லாம் மாறிப்போச்சு. ஆனாலும் தைமகளே எதிர்காலம் பூத்திருக்க தமிழுக்கும் தரணிக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கையை, ஏதோ ஒரு மகிழ்ச்சியை, ஏதோ ஒரு மனநிறைவை, ஏதோ ஒரு பண்பாட்டை, ஏதோ ஒரு நம்பிக்கையை, ஏதோ ஒரு மகிழ்ச்சியை, ஏதோ ஒரு மனநிறைவை, ஏதோ ஒரு பண்பாட்டை எங்கள் மனதுக்குள் கொட்டி வைக்கும் உன் வரவின் எதிர்பார்ப்பு மட்டும் மாறவில்லை. அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிதை படிக்க கவிதாயினி வேதிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உடல் தந்த அன்னைக்கும் உயிர் தந்த தந்தைக்கும் என் உயிர் மூச்சாக திகழும் தமிழ் அன்னையையும் வணங்கி என் கவிதையை தொடங்குகிறேன். தைமகளே வருக,
காரிருள் நீங்கி கதிரொளி பாய்ந்திட, கடும்பனி விலகி சூரியன் உதித்திட, காரிகைகள் நல்ல துணையின் கரம் பற்றிட, உழைக்கும் வர்க்கம் வாழ்வில் வளம் பெற்றிட, ஏரோட்டும் உழவர் பெருமக்கள் வாழ்வில் ஏற்றம் கண்டிட, நல்லவை பெருகி நானிலம் சிறந்திட, உழவனுக்கும் காலை கதிரவனுக்கும் நன்றிதனை தெரிவித்திட, இல்லமதை தூய்மை செய்து வாசலில் வெண்மை ஒளிரும் சுண்ணாம்பு கோலமிட்டு அதில் அழகாய் காவி வண்ணம் சேர்த்து அதன் நடுவே அலங்கரித்த அடுப்பு கட்டிகளை அழகாய் வைத்து பொங்கல் பானையை பொன்னெனவே மின்னும்படி துலக்கி மணக்கும் மஞ்சள் சந்தனத்துடன் சிகப்பு குங்குமமிட்டு புது அரிசியுடன் பனை வெல்லமதை சேர்த்து பக்குவமாய் பாங்குடனே வைத்திடுவோம் சர்க்கரை பொங்கல். மஞ்சள் குலைதான் மங்களங்கள் பல தந்திட, கரும்பின் சுவை கற்கண்டாய் உள்நாக்கில் இனித்திட, பொங்க பூவை போல எங்கள் வாழ்வும் மலர்ந்திட, குடும்பத்துடன் குதூகலமாய் உன்னை வரவேற்க ஆவலுடன் அனைவரும் ஆயத்தமானோம். தைமகளே நீ வருக தித்திப்பான வாழ்வை தருக, தைமகளே நீ வருக தித்திப்பான வாழ்வை தருக, தை பிறந்தால் வழி பிறக்கும் எங்கள் வாழ்விற்கும் நல்லதொரு வழி பிறக்கும், பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக. நன்றி. தொடர்ந்து கவி படிக்க ஆசிரியர் தூய தமிழ் பற்றாளர் சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள். பொதிகையிலே பிறந்த இயல் இசை நாடகம் என்று பைந்தமிழாய் உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். உயர்ந்திட்ட கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் போல இங்கே ஆன்றோர் நிறைந்த சபையிலே இருக்கக்கூடிய கவியரங்க தலைமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய கரம் கூப்பிய வணக்கங்கள். தைமகளே வருக, செங்கரும்பின் சாரெடுத்து பாகாக்கி, செங்கரும்பின் சாரெடுத்து பாகாக்கி அதிலே மலை தேனும் மாம்பழச் சாறும் தான் கலந்து எடுத்து வைத்த பானகம் போல் யாவர் வாழ்வும் சுவைக்கட்டும் நிறைவாக குறைவரவே எந்நாளும், குளக்கரைகள் விரியட்டும் நதிக்கரைகள் மீளட்டும், வயலெல்லாம் மீண்டும் பசுமையாகி முப்போகம் விளையட்டும், தைமகளே வருக. புறம்போக்கெல்லாம் மேய்ச்சலுக்கே என்றாகி சுய உரு பெறட்டும், நத்தமெல்லாம் மக்கள் மாக்கள் தங்குமிடம் ஆகட்டும், தோட்டமெல்லாம் பூத்து குலுங்க தோப்பெல்லாம் உயரட்டும், நாட்டு விதைகள் மட்டுமே நட்டு விதைக்கட்டும், பாட்டாளி மக்களெல்லாம் உழைப்பை நல்கட்டும், வாட்டமது இல்லாதே தமிழ் மண்ணே செழிக்கட்டும், கற்றோர்கள் தன் திறத்தால் உயர்நிலையை எட்டட்டும், மற்றோர்கள் தமக்கு தன் கரத்தை நீட்டி உதவட்டும், தைமகளே வருக. காளையர்கள் மனமு வந்து கைம்பெண் கரம் பிடிக்கட்டும், காளையர்கள் மனமு வந்து கைம்பெண் கரம் பிடிக்கட்டும், முதிர் கண்ணியரோ கொம்பேறாது விட்டு கொடுத்து அந்நியார் ஆகட்டும், பக்க கிளைகள் கொண்டே சுற்றமும் நட்பும் வளர்விப்போம், தக்க தளங்கள் கண்டே நம் திறனோடு தடம் பதிப்போம், தழைக்கட்டும் மஞ்சள் கொத்தும் மங்களமும் எங்கும், செழிக்கட்டும் மண்ணில் வாழ்கின்ற உயிர்கள் எங்கும், பசும் பாலை சுண்ட காய்ச்சி திடமாக்கி அதிலே கொம்பு தேனும் அச்சு வெல்லமும் தான் கலந்து திரட்டி வைத்த திரட்டிப்பால் போலவே யாவர் வாழ்வும் தித்திக்கட்டும் மயக்கமின்றி மகிழ்வுடனே எந்நாளும், தைமகளே வருக. அனைவருக்கும் இனிய தை முதல் நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கவிஞர் எழுத்தாளர் தம்பி களக்காடு வள்ளி சேர்மலிங்க அவர்கள் கவிதை படிக்க வருகிறார். வண்ணத் தமிழே, வசந்த காற்றே, நிலையான பேரின்பமே, தமிழே என் உயிரே, நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவம். தமிழே நீயின்றி நான் இல்லை. அறத்தை போற்றும் ஆன்றோர்கள் நிறைந்த இச்சபைக்கு என் முதற்கண் வணக்கம். பாக்களின் தலைவன், பாக்களின் தலைவன் பாச தலைவனை போற்றும் பண்பாளன், பாச தலைவனை போற்றும் பண்பாளர், மஞ்ச சட்டை, கண்ணாடி,
என தன்னகத்தையே அடையாளமாக கொண்டிருக்கும் கவியரங்க தலைமைக்கு என் முதற்கண் வணக்கம். அன்னை தமிழே, ஆனந்தத்தின் பிறப்பிடமே, இன்பம் நிலைத்திருக்க ஈகையின் அடித்தளமே, உழவுக்கு நன்றி, உழவுக்கு நன்றி, உழவனுக்கும் நன்றி. ஊர்கூடி கொண்டாட ஒரு திருவிழா, ஊர்கூடி கொண்டாட ஒரு திருவிழா. எண்ணங்களை மட்டுமல்ல, வீடுகளை வண்ணங்களாக்குவதற்கும் ஒரு திருவிழா. எண்ணங்களை மட்டுமல்ல, வீடுகளை வண்ணங்களாக்குவதற்கும் ஒரு திருவிழா. ஏழை அவன் வாழ்வில் ஏற்றம் காண ஒரு திருவிழா. ஏழை அவன் வாழ்வில் ஏற்றம் காண ஒரு திருவிழா. ஐந்திணை நிலத்திற்கும் ஆற்றுதலையும் போற்றுதலையும் அகமகிழ ஒரு திருவிழா. ஒற்றுமையாய் உறவுகள் கூடி உணர்வுகளை பொங்கச் செய்ய ஒரு திருவிழா. ஓங்கி உயர்ந்த மானிட சமுதாயத்தில் மாண்புற போற்ற ஒரு திருவிழா. அவ்வை போன்ற ஆதி தமிழ் மகளையும் அறிவு சார்ந்த பெரியோரையும் உளமாற போற்ற உன்னதமான ஒரு திருவிழா. ஆம், தமிழர்களின் உணர்வுக்கும் உள்ளத்திற்கும் ஒன்றிணைக்கும், தமிழர்களை உணர்வுக்கும் உள்ளத்திற்கும் ஒன்றிணைக்கும் தமிழ் மகளே, நீ வருக. உன்னை வரவேற்க இந்த தமிழ் கவிஞன் உயிரெழுத்துக்களை வரிசைப்படுத்தி சில வரிகளை உனக்கு காணிக்கையாக்கினேன். ஆம், எங்கள் அப்பத்தா அடிக்கடி சொல்லுவா, காஞ்சி போன கார்த்திகை வந்தா எனக்கென்ன, தீஞ்சு போன தீபாவளி வந்தா எனக்கென்ன, மாராசம் பொங்கல் வந்தா மனசார வயிறார சாப்பிடலாமே, மாராச பொங்க வந்தா மனசார வயிறார சாப்பிடலாமே. மாராச பொங்கலே, தைமகளே வரவேண்டும், மங்களத்தை நீ பெருக்க வேண்டும். அனைவருக்கும் இனிய தை திருநாள் மற்றும் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. தொடர்ந்து கவிதை படிப்பதற்காக நல்லதொரு கவிஞர் நெருப்பு விழிகள் சக்தி வேலாயுதம் அவர்கள் உங்கள் முன்னே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. எல்லாமல்ல இறைவனை வேண்டியும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலுக்கு என் சக தோழர்களுக்கும் தமிழ் ஆண்டோர்களுக்கும் வாழ்த்துகள் சொல்லியும் கவியரங்கத் தலைமை பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களை வணங்கியும் தைமகளே வருக. தை என தத்தை மொழி பேசுவதற்கே மாசிக்கு தமக்கையாய் மார்கழிக்கு சகோதரியாய் தமிழ் மாதத்தின் 10வது குழந்தையாய் தை சிரித்தபடி பிறக்கின்றாள். சுரவம் என்ற பெயரும் உண்டு. சுருக்கமாய்ச் சொன்னாலும் பெருக்கமாய்ச் சொன்னாலும் தைமகளை கொண்டாடும் தினங்களே தமிழர்களின் பெருமையான கணங்கள். சூரியன் மகரத்தில் புகுவதாக வரலாறு. ஆம், ஜோதியாய் மகரத்தில் சபரியாய் மிளிர்வதும் வரலாறு. இது தையின் வரலாறு, நம் மனதில் நிற்கும் தையின் வரலாறு. தைமகள் பிறந்ததும் கொண்டாடும் மானுடங்கள். அறுவடை திருநாளும் வாழ்வின் அனுகூல பெருநாளும் அகமகிழ்ந்து இயற்கைக்கு நாம் எடுக்கும் கொடை திருவிழா. விவசாயிகளே இங்கே பூசாரிகள். மாடுகளும் ஆடுகளும் இங்கே தெய்வங்கள். ஏற்கலப்பைகள் இங்கே பூசையின் ஏடுகள். வசப்படும் வானத்தில் உதித்த சூரியனுக்கு விளைந்த நெல்மணிகளை
கண்மணிகளாய் படைத்து, விளைந்த நெல்மணிகளை கண்மணிகளாய் படைத்து, விளைபொருட்கள் எல்லாம் விண்மீன்களாய் கொடுக்க, விளைபொருட்கள் எல்லாம் விண்மீன்களாய் கொடுக்க தைமகள் பெருமிதம் கொள்கிறாள். தைமகள் பெருமிதம் கொள்கிறாள். தைமகளுக்கு செய்யும்போது எம் உழவர்கள் எல்லாம் தந்தைகளாகி விடுகிறார்கள். எம் உழவர்கள் எல்லாம் தந்தைகளாகி விடுகிறார்கள். மகள் பெருமை பேசும் மன்னாதி மன்னனாகி உழவுக்கு தலையாகி விடுகிறார்கள். மன்னாதி மன்னனாகி உழவுக்கு தலையாகி விடுகிறார்கள். தைமகள் பிறந்ததும் வழி பிறக்கிறதோ இல்லையோ, உழவின் வலி குறைவது நிச்சயம். உழவின் வலி குறைவது நிச்சயம். வழி வழியாய் சொன்னதால் சொல்லவில்லை நான், வழி வழியாய் சொன்னதால் சொல்லவில்லை நான், வலி குறைவால் சொல்கிறேன் நான், வலி குறைவால் சொல்கிறேன் நான். தைமகளே, சித்திரைக்கும் உனக்கும் தகராறு இல்லை என்பது எனக்கு தெரியும். தைமகளே, சித்திரைக்கும் உனக்கும் தகராறு இல்லை என்பது எனக்கு தெரியும். நாரதர் வேலையை யார் செய்தாலும், நாரதர் வேலையை யார் செய்தாலும் உன் பெருமை உனக்கு தெரியும், உன் பெருமை உனக்கு தெரியும். கழகம் விரும்பாத கலைமகள் நீ தையே. கழகம் விரும்பாத தைமகளே நீ, தலைமகளே நீ. தையே, இளைய மகளே, என் மனதில் நீ வீற்றிருக்கும் திருநாட்கள் வீரதீரத்தின் வெற்றி திருநாட்கள், வீரதீரத்தின் வெற்றி திருநாட்கள். 8 திசைக்கும் தமிழ் மணக்கும் தமிழ் மனம் பரப்பும் திருவிழாக்கள். ஏறு தழுவி நம் வீரமுயர்த்தி, ஏறு தழுவி நம் வீரமுயர்த்தி வள்ளுவர் தினமும் வள்ளுவரை தினமும் கொண்டாடும் தினங்களும் தைமகளே உன்னிடத்தில்தானே. தைமகளே உன்னிடத்தில்தானே. தமிழ் தினமும் தமிழரை தினமும் தகைசால் பெருமக்களை நினைத்து போற்றுவதும் நிகழ்காலத்தில் போற்றுவதும் தைமகளே உன்னோடுதானே. தைமகளே உன்னோடுதானே. தைமகளே, என்னை போன்ற கவிஞர்களுக்கும் குட்டி தேவதையாய் உருவெடுத்த உனை என்றும் எழுதுவேன். குட்டி தேவதையாய் உருவெடுத்த உனை நான் என்றும் எழுதுவேன், வாழ்த்துவேன். தமிழனாய் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞரே. தொடர்ந்து கவி பாட வேளாண்மைத்துறை அலுவலர், வெள்ளை மனசுக்காரர், கனிவான காந்திமதி வேலன் அவர்கள் வருகிறார். மூத்தகுடி திருநாளை கொண்டாடிட பாப்பாக்குடி அழைக்க பாசத்துடன் கூடியாச்சு காப்பாட்சியர் முன்னாடி. மூத்தகுடி திருநாளை கொண்டாடிட பாப்பாக்குடி அழைக்க பாசத்துடன் கூடியாச்சு காப்பாட்சியர் முன்னாடி. காலம் கடந்தும் நிலைக்க காசு பணம் வேண்டாங்க, காலம் கடந்தும் நிலைக்க காசு பணம் வேண்டாங்க, கலை பதிப்பகத்தின் ஒற்றை புத்தகம் போதுமுங்க, கனவோடு இருக்கும் என் கவிதை தொகுப்பை பிரசவித்திட தைமகளே வருக. என் இளமை கால பொங்கல் திருநாளை இங்கெனக்கு இனிதாய் மீட்டெடுத்து தருக. நீரில் அமிழ்த்தி நீற்றிய சுண்ணாம்பு பொங்கிடும் நீண்ட நினைவுகள் இப்போது. மரத்துண்டின் மண்டையை சுற்றுளியால் நைத்து தூரிகை செய்த ஞாபகங்கள். மண் சுவற்றில் சுண்ணாம்பு அப்பி பிடித்ததுமே எழும் அப்படி ஒரு வாசம். மண் சுவற்றில் சுண்ணாம்பு அப்பி பிடித்ததுமே எழும் அப்படி ஒரு வாசம். பன்றி கிளறாமல் பக்குவமாய் மூடி வைத்த பனங்கிழங்கு குழிக்குள் அவ்வப்போது வீசிய பார்வைகள். தவுனை மட்டும் தரித்து தரும் என் தாய்மாமனை நான் ரசித்த பொழுதுகள். உப்பும் மஞ்சளும் பக்குவமாய் இட்டு சமைத்தாலும் பொங்கல் தணலில் வெந்த கிழங்கு தானே வெகுஜன விருப்பம். உப்பும் மஞ்சளும் பக்குவமாய் இட்டு சமைத்தாலும் பொங்கல் தணலில் வெந்த கிழங்கு தானே வெகுஜன விருப்பம். வெண்கல பானையில் வீதியில் சமைத்த பொங்கலில் சுற்றங்கள் தரும் புன்னகை எப்படி மறக்கும். பால் பொங்குச்சா என பகவதி அத்தை கேட்க, பால் பொங்குச்சா என பகவதி அத்தை கேட்க, பொங்குச்சி மதினின்னு என் அன்னை பகிர்ந்த பாசங்கள். எங்கள் வீட்டு தேனி கரும்புலேன்னு உடம்பை முறுக்கிக்கிட்டு கடிச்சு துப்பின நாராயண பல்லு மட்டும் பாறையோ என்னவோ.
கூட கூடையா கரும்பு சக்கைகள் சலிக்காம தின்ன பெருசுகள், கூட கூடையா கரும்பு சக்கைகள் சலிக்காம தின்ன பெருசுகள், சர்க்கரை நோயை அறியாத காலம் அது. அடுப்பு கட்டிக்கு காவி சாயம் அடிக்க எழும் அண்ணன் தம்பி சண்டையை தீர்க்க அம்மா படும்பாடு இருக்கே, ஐயையோ அடுத்த பொங்கலே வந்துடும். எரியும் ஓலைகள் எழுப்பிய புகையில் அந்த தேவதை நடந்து வர்றதை பார்த்தாதானே மாரி பயலுக்கு மனசும் பொங்கும். எரியும் ஓலைகள் எழுப்பிய புகையில் அந்த தேவதை நடந்து வர்றதை பார்த்தாதானே மாரி பயலுக்கு மனசும் பொங்கும். திங்கிற தட்டில் கரண்டியை தட்டி சந்தில் இருந்து மாட்டை திறந்து விட்டா ஓடி பிடிக்கணும் ₹1 தாளுக்கு. மாடுபிடி வீரருக்கு மதிப்பு இவ்வளவுதான்னு மூக்காண்டி அண்ணன் முடிவு பண்ணியிருப்பான். மாடுபிடி வீரருக்கு மதிப்பு இவ்வளவுதான்னு மூக்காண்டி அண்ணன் முடிவு பண்ணியிருப்பான். பொங்கக்கறி தாங்க பொங்கலின் சிறப்பு என்றால் அது மிகையோ, நாவுள்ளோரே நவிலுங்கள். பொங்கக்கறி தாங்க பொங்கலின் சிறப்பு என்றால் அதுவும் மிகையோ, நாவுள்ளோரே நவிலுங்கள். அத்தனை காய்கறியும் அவியும் போது அடி வைத்த கில்லும் அப்படி ஒரு பசி. அதிகாலை காட்சியில் ஆத்ம நடிகர் படத்தை பார்த்து முடித்தா அதுதான் பொங்கலாம் நம்ம ஆனந்துக்கு. கலைஞர், எம்ஜிஆர், ரஜினி, கமலுன்னு அட்டைகளை வாங்கி அஞ்சல் வில்லைகளை ஒட்டி அனுப்பின வாழ்த்து தரும் சந்தோஷமே அலாதிதான். அடுத்த நாள் கறியெடுத்து மணக்க மணக்க சுவைத்தாலும், அடுத்த நாள் கறியெடுத்து மணக்க மணக்க சுவைத்தாலும் வாரம் பூரா வர்றதென்னவோ பத்த வச்சு பொங்க வச்ச கறிதானங்க. உள்ளத்தில் கிடந்ததெல்லாம் உளறி கொட்டிட்டேன். உங்களுக்கு வைக்கிறது ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ஒரு காணி நிலமாவது வாங்கி பயிர் வளருங்க. உயிர் வளர்த்த புண்ணியம் உங்களுக்கும் இருக்குமுங்க. உழவரை போற்றுதல் கொண்டாட்டத்தில் இயலாது, உழவரை போற்றுதல் கொண்டாட்டத்தில் இயலாது, கொண்டபணி கழனியில்தான் என்று ஏற்றால் இயலுமென சொல்லி நகர்கிறேன். தமிழ் பொங்கல் வாழ்த்துக்களை தாராளமாய் தந்துவிட்டு நன்றி, வணக்கம். நினைவலைகளை நெஞ்சு நிற்க செய்த கவிஞருக்கு நன்றி கூறி தொடர்ந்து நின்று கவிபாட நிழல் இலக்கிய தளத்தின் பிரபு அவர்கள் வருகிறார். அன்னை தமிழை வணங்கி, அகர முதல்வனை வணங்கி, கவியரங்கத் தலைமை, பாசமிகு பண்பாளர், நேசமிகு நெஞ்சார்ந்த தோழர், அன்பு செல்வமிகு செல்வமணி ஐயாவிற்கு வணக்கத்தை சொல்லி, தொலைக்காட்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நெஞ்சார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி கவியரங்கிற்குள் செல்கிறேன். ஜனவரி 15 வருகிறாள் தைமகள், ஜனவரி 15 வருகிறாள் தைமகள், வருகிறாள் அவள் அன்பை விதைப்பாள், பண்பை வளர்ப்பால், மனிதம் தலைத்தோங்கும், நாடு செழிக்கும், காடு வளரும் என கவிதைகள் பலர் எழுத, கதைகள் சிலர் சொல்ல இப்படித்தான் கழிகிறது வருடங்கள். பேரிடர்கள் வந்து தான் தொலைகின்றன. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்களும் தீக்குளிப்பு நாடகங்களும் அரங்கேறுகின்றன. இதனிடையே தான் மக்கள் திருவிழாக்கள், கோயில் குடைவிழாக்கள், சூறை விழா, மார்கழி பஜனைகள், தீமிதி திருவிழா, நடந்தே மலையேறுதல், கடலாடுதல் என்றே வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இறைவன் காத்தருள்வான் என்று உச்சமாய் கருதுகிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் கடந்து தான் முன்னேறி செல்கிறோம், எல்லாவற்றையும் கடக்கிறோம். கடப்பது தானே வாழ்க்கை. எப்படியோ எந்த பெரிய கடவுளாவது காப்பாற்றி அருளட்டும். தை தமிழ் பொங்கல் திருநாள் புதியதோர் சூரிய விடியல் தரும். போதும் மழை, போகட்டும் மழை, மனிதர்கள் வாழ வழிசை. மலையே மலையே மலையே, வாழும் இடமெல்லாம் நீ வந்து பெருகி நின்றாய், மூழ்கி நின்றோம் நிற்கிறோம். போதும் வந்தது போதும், இனியும் தாங்காது வையகம். மார்கழி பனி மூட்டத்துடன் தொடங்குகிறது தைமகளின் வருகை. அவள் வரும்பொழுது மழையுடன் தை தையென தாங்கு தாங்கென முன்னெச்சரிக்கையுடன் வந்தாள். ஊருக்குள் தஞ்சம் புகுந்தாள், வஞ்சம் தீர்த்தபடி வந்து தீர்த்தாள். பிறர் உள்ளமெல்லாம் வற்றி போனது. சுற்றி சுற்றி அடித்த வெள்ளமெல்லாம் வடிந்த பின்னரும் விடுவதாய் இல்லை மழை. அது கொண்டு வந்து தந்தது ஞானம். அது கொண்டு வந்து தந்ததா ஞானம் அறியவில்லை மனிதர்கள். தாங்கள் செய்யும் தவறுகள் ஏதும் உறுத்தாமல் பிறரையும் அரசையும் குறை சொல்லி வாழ்ந்து பழகி கொண்டார்கள். என்னத்தை சொன்னாலும் எத்தனை பண்ணினாலும் மறந்து போகும், மறந்தே போகும். நியாய விலை கடையில் பரிசு தொகுப்பும் ₹1000 ஆனந்தமாய் வாங்கி ஆர்ப்பரிப்போரும் கொண்டாடுவோம். அகந்தையை ஒழித்து குலவை விட்டே கொண்டாடுவோம். பிறக்கும் தைத்திங்களில் மணக்கும் மங்களமாய் மகத்துவம் காண மனிதகுலம் தழைத்தோங்க கரும்பாய் இணைத்திட ஆறுதலாய் சில்லன வார்த்தைகளால் வாக்கியங்களால் நிரம்பி வெளியிட்டும் எங்கள் வீட்டு பொங்கல் பானை புதிய விடியல் தரட்டும், வையகம் வாழ்த்தட்டும். உங்கள் செழிய அன்போடு சேசா பிரபு.
நன்றி கவிஞரே. தொடர்ந்து கவியரங்கில் ஆசிரியர் ராஜகம்பீர குரல் அழகன் ராஜேந்திரன் அவர்கள் வருகிறார். கவியரங்க வீற்றிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் கவிதைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். தைமகளே வருக, தைமகளை வரவேற்க, தைமகளை வரவேற்க தரணியெங்கும் இல்லங்கள் காத்திருக்க கவிஞர் உள்ளங்கள் இங்கே பூத்திருக்கிறது. இல்லங்கள் காத்திருக்க கவிஞர் உள்ளங்கள் இங்கே பூத்திருக்கிறது. அப்பா சொல்வார், அத்தை வரட்டும், அத்தை வரட்டும், புத்தாடை எடுத்து தடுகிறேன் என்று. விவசாயி கனவு காண்பான், அத்தை மட்டும் வரட்டும், அன்றே தன் அனைத்து கவலையும் தீர்ந்துவிடும் என்று. கொடுக்கல் வாங்கலில் கடன் கொடுத்தவன் கடன் பெற்றவன் சொல்வார்கள். கடன் பெற்றோரெல்லாம் கட்டாயம் சொல்வார், தவணை கேட்பார். அந்த அத்தை வரட்டும், அத்தை வரட்டும், அசலும் வட்டியுமாய் அன்றே கொடுத்து விடுகிறேன் என்று. திருமண பேச்சுக்கள் நடைபெறும் வீடுகளில் அத்தை வரட்டும், அத்தை வரட்டும், அப்போது பேசலாம் என்பார்கள். இப்படி எல்லோரும் அத்தையை வரவேற்க காரணம், அத்தை எப்போதும் ஒத்தையில் வருவதில்லை. அத்தை எப்போதும் ஒத்தையில் வருவதில்லை. அத்தை மகளோடே வருகிறார். அத்தை மகளோடே வருகிறார். அதனால்தான் மணல் வீடு கட்டி விளையாடும் மழலை பருவத்தினரும் அத்தை மகளோடு விளையாட ஆசைப்படுவர். மீசை அரும்பும் ஆசை பருவத்தினரும் ஆசை பருவத்தினரும் அத்தை மகளை பார்க்க ஆசையில் காத்திருப்பார். நரை தொடத்துடிக்கும் பருவத்தினருக்கும் நரை கூடிய பருவத்தினருக்கும் அத்தை மகள் வருகிறார் என்றால் ஒரு சிலிர்ப்பு உடம்பில் மேலிடத்தானே செய்கிறது. கணவனின் அத்தை வருகிறார் என்றால் ஒரே பரபரப்பாகும் வீடு. அதுவே மனைவியின் அத்தை வருகிறார் என்றால் ஒரே படபடப்பாகும் வீடு. எப்படியோ அத்தை வரும்போது மட்டும் ஒரு அதிர்வு இருக்கத்தான் செய்கிறது எல்லார் வீடுகளிலும். அத்தை மகள் வந்தால் கசப்பான தன் வாழ்வு இனிப்பாகும் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. புதுநெல் குத்தி புத்தரிசி தான் எடுத்து புதுப்பானை பொங்கலிட்டு செங்கரும்பை நட்டு வைத்து செங்கதுரோன் வரவு பார்த்து தைமகளை வரவேற்க தரணியெங்கும் காத்திருப்போம். உள்ளத்திலும் இல்லத்திலும் இனிக்கும் அத்தை மகளை அனைவரும் இல்லத்தில் வரவேற்போம். நன்றி, வணக்கம். அத்தை வந்தாலும் மகிழ்ச்சிதான், அத்தை மகள் வந்தாலும் மகிழ்ச்சிதான். இப்பூ உலகில் தைமகள் வந்தாலும் மகிழ்ச்சிதான் கவிஞரே. தொடர்ந்து கவிதை படிப்பதற்காக சிறந்த மனிதர் சிவபிரகாசர் நற்பணி மன்றத்தின் கவிஞர் முத்துசாமி அவர்கள் வருகிறார். அன்பார்ந்த தமிழர் திருநாளாம் தைத்திங்களை கொண்டாடும் முகமாக சிறப்பு கவியரங்கத்திற்கு வருகை தந்திருக்கூடிய அத்துணை அன்பர்களையும் வரவேற்று கவியரங்க தலைமை பாப்பாக்குடியார் அவரை பார்க்கும்பொழுது எனக்கு பொறாமை. தலைமை அடியாத தலைமை, கவியரங்க தலைமை, அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து, தைமகளே வருக, தை 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 என ஆடி வருக. தரணி எங்கும் செழிக்க, வளங்கள் பல கொழிக்க, நெல்மணிகள் குவிய, மக்கள் பஞ்சம் தீர்க்க மகத்துவமாய் வருவாய். மகரஜோதி எனவே ஞான ஒளியை தரவே, உணவை உழவனும் வாழ்வாங்கு வாழ்ந்திடவே, விவசாயி நலம் காத்திடவே, அவன் வேதனைகளை தீர்த்திடவே கை கொடுப்போம் நட்புடனே. மண்ணோடு மண்ணாக ஒற்றை கலந்திடவே, நிலம் மீது வியர்வை சிந்திடவே, நமக்கெல்லாம் நெல்மணிகள் கொடுத்திடவே, அவன் பட்டபாடு கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தோள் கொடுப்போம்.
அவன் குடிசையும் தான் கோபுரமாக வாழ்வதனில் வசந்தம் பொங்க விளைவைத்த நெற்கடிகளை பொருட்களையெல்லாம் கொள்முதல் செய்வோம். உழைத்த காசு உள்ளங்கையில் கிடைத்தால் அவன் உள்ளமெல்லாம் ஓவை கொள்ளும். தை பிறந்தால் வழி பிறக்கும், ஏர்பிடிக்கும் எங்கள் உணவனுக்கும் நல்வாழ்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கவியரங்கத்தில் நல்ல நூலகரியவர் கவிதை நூற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் மீனாட்சிபுரம் அகிலன் அவர்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இல்லத்தில் இருப்பவருக்கும் உள்ளத்தில் இருப்பவருக்கும் வணக்கங்கள். இந்த தை அனைவருக்கும் ஆரோக்கியத்தை, நலத்தை, வளத்தை, சாந்தத்தை, நம்பிக்கையை, பந்தத்தை, பாசத்தை, நேசத்தை, இரக்கத்தை, உற்சாகத்தை, ஊக்கத்தை, ஏற்றத்தை, சுபிட்சத்தை கொடுக்க வேண்டும். ஆணவத்தை, கோபத்தை, குரோதத்தை, சுயநலத்தை, பஞ்சத்தை, வஞ்சகத்தை, வன்மத்தை, துரோகத்தை, அலட்சியத்தை, அலங்காரத்தை எடுத்து அனைவரும் சிறப்பாக வாழ தை திருநாள் வரட்டும். வாழ்த்துக்கள். புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நல் நூலகரே. தொடர்ந்து நம்மிடையே கவிதை பாடுவதற்கு விழாக்களின் நாயகன், விழாத நல் மனசுக்காரர், இக்கவியரங்கின் ஏற்பாட்டாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். தாயே தமிழே, தூய நெறிகளில் தவழ்ந்து நாவினில் நடனமிட்டு நெஞ்சினில் நிறைந்திடும் நீங்கா தமிழே, நாவில் நர்த்தனமிட தாயே வணங்குகிறேன். நாவினில் நர்த்தனமிட தாயே வணங்குகிறேன். தலைமை கவியே, பாட்டுக்கு தலைவனே, பாப்பா குடியாரே. குடிகாரர்கள் குளறுவார்கள் என்பார்கள். ஆனால் இந்த பாப்பா குடியார் கூறுவதெல்லாம் கவிதை விதைகள். கவிதை விதைகள் தந்திடும் கவிவாணரே வணங்குகிறேன். கவிஞர்களே, சுவைஞர்களே வணங்குகிறேன். தை மகளே வருக, அத்தை மகளே வருக. தை மகளே வருக, அத்தை மகளே வருக. தித்திக்கும் திருநாள் தமிழர் திருநாள். மஞ்சள் குலையோடு இஞ்சி தன்னோடு கண்ணல் கரும்போடு வண்ணப்பானையிலே வகையாக பால் பொங்க வாயெல்லாம் இன்பம் பொங்க வனிதர் வளகரங்களால் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல். வகையாக பால் பொங்க வாயெல்லாம் இன்பம் பொங்க வனிதையர் வளைக்கரங்களால் கொண்டாடும் பொங்கலோ பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மகளே வருக, அத்தை மகளே வருக. இயன்ற இறையச்சம் கொண்டு இயன்றவரை உதவிடுவோம். விவசாய நிலம் விவசாயத்திற்கே என்று நிலைக்கட்டும். விவசாயி வீறு கொண்டு மகிழ்ந்திட உழவனை உவந்து இந்நாளில் கொண்டாடுவோம். பிறந்த தையில் வழிகள் பிறக்கட்டும், வலிகள் குறையட்டும். உள்ளங்களில் இல்லங்களில் இன்பம் பொங்கட்டும். மாடுகளின் மாண்பதனை மாநிலமே போற்றிடும் நன்னாள். உதவிடும் காளைக்கு உவந்து நன்றி சொல்லும் நன்னாளே மாட்டுப்பொங்கல். உழைப்பின் உயிரை உழவனின் தோழனே உன்னத பிறவி உவந்து போற்றிடுவோம். மாடுகளின் மாண்பதனை மாநிலமே போற்றிடும் நன்னாள். உதவிடும் காளைக்கு உவந்து நன்றி சொல்லும் நன்னாளே மாட்டுப்பொங்கல். உள்ளத்தில் அன்பு பொங்கட்டும், எண்ணத்தில் தெளிவு பெருகட்டும், இல்லத்தில் மகிழ்வும் பொங்கலாய் பொங்கட்டும். புது வாழ்வு மலரட்டும், உண்மைகள் பெருகிட, உறவுகள் மகிழ்ந்திட, இன்பமும் செல்வமும் பெருகட்டும், நிம்மதியும் அமைதியும் நிலைக்கட்டும். தை மகளே வருக, அத்தை மகளே வருக. எல்லோர்க்கும் எல்லாம் என்ற எளிய நிலை பரவட்டும். பொல்லாத சாதிகள் எல்லாம் பொலிவிழந்து போகட்டும். கல்லாதோர் இல்லை என்ற கனிவு நிலை கிடைக்கட்டும். சொல்லாத செயலை கூட செய்பவர்கள் ஆளட்டும். பல்லோரும் புகழும் நிலையில் புதுமைகள் பரவட்டும். கண்ணான தமிழின் சிறப்பு காலமெல்லாம் நிலைக்கட்டும். பொன்னான உறவுகள் எல்லாம் பிணைப்புடனே இருக்கட்டும். மண்ணாலும் அன்பு என்றும் மாண்புடனே ஒளிரட்டும். பண்ணான கலைகள் எங்கும் பாங்குடனே நடக்கட்டும். எந்நாளும் தமிழ் திருநாட்டை திராவிடமே ஆளட்டும். தைமகளின் வருகை கண்டு தரணியெல்லாம் மகிழட்டும். பூவுலகில் தமிழன் கண்ட பொங்கல் திருநாள் சிறக்கட்டும் என்று கூறி
இப்பொங்கல் சிறப்பு கவியரங்கினை வழங்கிய ஆசுகவி அக்குபஞ்சர் டாக்டர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும், அரங்கம் அளித்த காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி அவர்களுக்கும், ஏற்பாட்டாளர் முனைவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கும், உடன் கவிதை படித்த கவிஞர் பெருமக்களுக்கும், பார்வையாளர்களுக்கும், தொலைக்காட்சியிலே பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தைத்திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் பாப்பாக்குடி இரா செல்வமணி. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.